Hey guys, welcome to THANGARAJ. இன்னைக்கு வந்து என்னோட பெயிண்டிங் ஆர்டர் பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன். ஃப்ளாட்டில் பண்ணியிருக்கேன், நிறைய வீட்டில் பண்ணியிருக்கேன், வேறு கார்டன்லும் பண்ணியிருக்கேன். கோவில் ஆர்டரும் போது எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் இது. இந்த ஃபஸ்ட் ஆர்டர் எனக்கு சக்ஸஸ் ஆகும் நான் நினச்சி பார்க்கல. இந்த பெயிண்டிங் வந்து எனக்கு பண்ணி முடிக்கிறது 36 நாள் கிட்ட எனக்கு ஆகிட்டு. இருந்தாலும் 36 நாள்னா 10 நாள் வந்து இந்த சீலிங் வரைக்கும் எனக்கு ஆகிட்டு. நான் ஒத்திலே தான் பண்ணேன். ஃப்ரீ ஹேண்ட் ஒர்க் தான். ஃப்ரீ ஹேண்ட் என்னென்னா நம்ம வந்து ஸ்கெச்சிங் எடுக்காமல் டேட்டா நம்ம பண்ணுறது பெயிண்டிங்கு. நான் எதுவுமே பென்சில் வச்சு நான் ஸ்கெச்சிங் பண்ணாமல் ஃபுல்லாக டேட்டா தான் கலர்லேயே தான் நான் பண்ணேன். இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனலில். உங்களுக்கு அப்படி எதுவும் பார்க்கணுன்னு இருந்தால் அது நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள். இந்த வாலோட லென்த்து வேறு பிரெத்து எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு வந்து 15 ஃபீட்டு. 15 ஃபீட்னா 5 மீட்டர் கிட்ட வரும். ஒரு வாலு 5 மீட்ரு, வேறு 4 மீட்ரு, வேறு இந்த 10 by 10 ஃபீட்டு, வேறு 13 ஃபீட், எல்லாமே பெரிய பெரிய சோறு வேறு. அதனால தான் இது எனக்கு ஒத்திலே வரணும்னா எனக்கு இவ்வளோ நாள் ஆகிட்டு இந்த பெயிண்டிங்க்கு. வேறு இதுலேருந்து நான் எப்படி ஃபுல்லாக டேரெக்டாக நான் எடுத்திருக்கேன்ட்டு அதுவும் நீங்கள் ஃபுல்லாக காட்டுதேன் உங்களுக்கு. வேறு இந்த இன்னொன்று என்னென்னா எனக்கு சீலிங் ஒர்க் இருக்குல்ல, சீலிங் ஒர்க்கு மட்டும் ஏன்னா நம்ம வந்து இப்படி பண்ண வேண்டியிருக்கு இந்த சீலிங் ஒர்க் ஃபுல்லாமே. அதனால நமக்கு ஃபுல்லாக வந்து நேரம் ஆயிரும் அதில் பண்ணேன். வேறு இன்னொன்று என்னென்னா நான் அந்த ஏனியில் நிற்கும் போதுக்குலாம் நமக்கு வந்து பயம் இருக்குங்கி நம்ம அடுத்த ஸ்டெப் வச்சா நம்ம கீழே வந்துடுவோம். அந்த இதில் தான் எனக்கு வந்து நான் அப்படி ஒரு மெதுவாக நான் பண்ணோன்னா எனக்கு அவ்வளோ நேரம் ஆகிட்டேன் எனக்கு அந்த பெயிண்டிங் எடுக்க. வேறு இந்த பெயிண்டிங் வந்து ஒரு தமிழ்நாட்டு லுக்கில் தான் பண்ணியிருக்கேன். இந்த கோயில் வந்து ஃபுல்லாக தமிழ்நாட்டு டைப்பில் அந்த கோபுரத்துக்கு லுக். அண்ட் வந்து கொஞ்சம் கேட்டிருந்தாங்க நீங்கள் ஜீசஸும் பண்ணி போட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக எனக்கு இப்படி ஒரு ஆர்டர் எனக்கு கிடச்சா நான் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுவேன், ஜீசஸ்க்கு போடுவேன். பெயிண்டிங் வந்து பெயிண்டிங்காக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், வேறு கற்றுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஏதாவது. நான் இதுக்கு எந்தெந்த கலர் நான் யூஸ் பண்ணேன்னா 2 டைப் கலர் யூஸ் பண்ணேன். இதுக்கு வந்து ஆயில் கலர் யூஸ் பண்ணேன், அக்ரைலிக் கலர் யூஸ் பண்ணேன். ஆயில் கலர் வந்து எதுக்கு நான் யூஸ் பண்ணேன்னா மேலே உள்ள சீலிங் ஒர்க்கெல்லாம் நான் ஆயில் கலர் தான் யூஸ் பண்ணேன். எதனால நான் மேலே ஆயில் கலர் கீழே அக்ரைலிக் கலர் நான் யூஸ் பண்ணேன்னா அக்ரைலிக் கலர் வந்து ஷைன் இருக்காது. இந்த பெயிண்டிங் வந்து நம்ம கீழேருந்து பார்க்கும்போது வந்து இந்த முன்னாடி நம்ம பார்க்கும்போது இருக்கலாம் அந்த பெயிண்டிங் வந்து இப்போ லைட் அடிச்சாஞ்சிங்களா அந்த வாலில், அப்போ அக்ரலிக் கலர் வந்து நல்லாயிருக்கும், பார்க்க ஒரு ஃபினிஷிங் லுக்கும் இருக்கும். இதே நம்ம ஆயில் கலரில் நம்ம பண்ணியிருந்தாச்சுங்களா ஷைன் இருக்கும். ஆயில் கலர் வந்து அந்த லைட் அடிக்கும் போது இருக்கலாம் அந்த ஆயில் வச்சு ரொம்ப மினுங்கும்ல, அதனால அந்த பெயிண்டிங் வந்து நம்ம சொதப்பிடும். அதனால தான் நான் கீழே ஆயில் யூஸ் பண்ணாமல் மேலே ஆயில் யூஸ் பண்ணேன். இப்போ கீழே அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணேன். அந்த அக்ரலிக் கலருக்கு ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20 வருஷம் கிட்ட நம்ம தாக்க பிடிக்கும். ஒரு டென்ஷன் இருந்த அக்ரலிக் கலர். அந்த அக்ரலிக் கலர் வந்து கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும். ஆயில் கலர் வந்து 150 ரூபா அஞ்சுங்களா, இது வந்து 300 ரூபா 1/2 லிட்டர் மட்டுமே. அதனால் அக்ரலிக் கலர் வந்து ஒரு பெஸ்ட் கலர், தண்ணி ஊற்றி அடிக்கலாம். ஆனால் இந்த பெயிண்டிங் வந்து நான் தண்ணி ஊற்றியே நான் அடிக்கல. எதனாலனா தண்ணி ஊற்றி நான் அடிச்சேன்னு கலர் கலர் இருந்து ரொம்ப மெலிசாயிரும். அதனால் நான் டேரெக்டாக கலர் தான் யூஸ் பண்ணேன். எனக்கு இந்த இதுக்கு மட்டுமே எனக்கு வந்து 62 லிட்டர் கிட்ட எனக்கு இந்த கலர் யூஸ் ஆகிட்டு இந்த கோயிலுக்கு மட்டுமே. அக்ரலிக் கலரும் ஆயில் கலர் இந்த 2 கலர் சேர்த்து 62 லிட்டர் கிட்ட எனக்கு ஆகிட்டு இந்த கோயிலுக்கு. எப்படின்னா நான் மேலே வந்து ஒரு லிங்கம் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கம் எப்படின்னா 3D டைமென்ஷனில் நான் பண்ணியிருக்கேன். அந்த மேலே உள்ள ரவுண்ட் இருக்குல்ல நான் 3D டைமென்ஷன் பண்ணியிருக்கேன். வேறு இந்த கீழே உள்ள ரவுண்ட் இருக்குல்ல வந்து பர்ஸ்பெக்டிவில் பண்ணியிருக்கேன். இந்த 2 சேர்த்தா தான் நம்ம அந்த லிங்கம் வந்து 360 டிகிரியில் நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சத்துக்கு ஷாக்காகவே வச்சு எப்படி இந்த பெயிண்டிங் வந்து நம்ம எந்த சைடு வந்து நின்று பார்த்தாலும் நம்மளே பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த சைடு போய் நின்று பார்த்தாலும் நான் அவங்களே பார்த்த மாதிரி இருக்கும். இந்த சைடு நின்று பார்த்தாலும் நம்மளே பார்த்த மாதிரி, ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தாலும் நம்மளே பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் பண்ணது வந்து ஒரே ஃபிகர் தான் நான் பண்ணியிருக்கேன் அந்த பெயிண்டிங் வந்து. அதனால் பார்க்க வந்து அந்த லுக் வந்து பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு பார்க்க. அதனால் அந்த லிங்கத்துக்கு பெயிண்டிங்கும் நான் எனக்கு சேனலில் போட்டிருக்கேன் எப்படி நம்ம பண்ணுறதுன்ட்டு. அந்த லிங்கத்துக்கு வந்து நான் ஸ்கெச்சிங் பண்ணேன். ஏன்னா சீலிங் இருக்குது நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னா நான் ஸ்கெச்சிங் பண்ணது. கீழே உள்ள வால் பெயிண்டிங் அதுக்கெலாம் நான் ஸ்கெச்சிங் பண்ணலாம், எல்லாம் டேரெக்டாக தான் எடுத்தேன். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு வீடியோவை நான் தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். எதனாலனா இது வந்து எனக்கு சிங்கிள் ஒர்க்குனால எனக்கு ஒர்க் எப்படி இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த பெயிண்டிங் கற்றுக்கணுன்ட்டு இருந்தால் அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ நான் போட்ட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சைடில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுவாங்க ப்ளீஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.